உற்சாகமான காலை வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் திருமதி இவானி நடாம் போன்றவர்களுக்கும் ஆன்மீக பாலர் இணைந்திருக்கும் ஐயா உங்களுக்கும் சர்மானாவும் இணைந்திருக்கிற அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கம். வணக்கம் ஐயா. சமூக ஒழுங்கிசவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டாகவும் புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் இந்த மாதம் இன்றைய தினம் 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 ஆண்டு இன்றைய தினம் வானொலிக்கு எடுத்து வருபவர்களாக திவாரகி, வேதிகா, விதுஷா, கவிதோ பரமலிங்கம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இன்றைய நாள் முழுவதினையும் எடுத்து வர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சமூகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஐயா. ஆன்மீக பாலத்தோடு இன்றைய தினம் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். முதலில் ஆன்மீக பாலம், அதன் பின்னர் பொறிச்சொல் இருக்கிறது. இன்றைய தினம் சமய சிந்தனைகள், தினக்கவி, இளையவர்கள் உதயரம்பு வாசிப்பரம்பு இருக்கிறது. அதை தெரியல பார்த்துவிட்டு இறுதியாக எண்ண பறவைகள் இன்றைய தினம் 10 மணிக்கு உங்களுடைய இடம் இருக்கின்றது. தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் இன்றைய தினம் சர்மானா எண்ணப்பறவைகள் நிகழ்ச்சிக்கு இணைந்திருப்பார். நேரடியாக நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இறுதியாக தினக்கவிக்கு பின்னர் அறிவு களஞ்சிய நிகழ்வு, இன்றைய தினம் தியான நடேசன் அவர்களின் நிகழ்வு இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேட்டுக்கொண்டு போட்டு நீங்கள் வந்து அனைவரையும் தட்டி கொடுத்தீர்கள் என்றால் இந்த நாளோடு எல்லோரும் மகிழ்வாக சந்தோஷமாக இந்த நாளை விடைபெற்று முடிக்கலாம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, இப்பொழுது ஆன்மீக பாலத்துடன் ஐயா அவர்களிடம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வாக்குண்டாம் நல்ல வளமுண்டாம் மாமலரால் மூக்குண்டாம் மேனியுடந்தால் கொண்டிருப்பார் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவல் சார்பார் தவறுக்கு எங்கள் நடாமவனுக்கும் வாணி அவங்களுக்கும் உங்களுக்கும் செல்மாய் அவரை அன்புடன் அழைத்து கொண்டு ஜெய நடேசனை அழைத்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. இனிய காலை வணக்கம் ஐயாவுக்கும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும். அவர் உற்சாகமாக மிக பொறுப்போடு மிக அழகாக நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடாமோகன் அவர்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்தபடி மிகத்தவர் அப்போ சொல்லுவார் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் கலையகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ இந்த டோர்ட்மோன் கலையகம், ஸ்டுட்கார்ட் கலையகம் என்றான் சொல்லி இப்போ பெருமையாக சொல்லுவார். இன்று இப்போ இது நெதர்லாந்திலிருந்து ஒரு கலையகம் என்று. வாழ்த்துக்கள் செல்வி அவர்களே. உங்களுடைய பணி சிறப்பான பணி தொடர வேண்டும். உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஐயா நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்க ஐயா. இப்ப நான் கேள்வி என்றாயே, கேள்வி என்றதை விட கொஞ்சம் விளக்கங்கள் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது கேள்வி இல்லை, இது பற்றி தகவல்கள். அதாவது இப்ப காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு எல்லாம் நிறைய பேர் யாத்திரை செல்வார்கள். இது காசிக்கு இந்த அஸ்தி கரைப்பதற்காகவும், அதே நேரத்தில் ராமேஸ்வரத்திலும் இதே இந்த அஸ்தி கரைப்பதற்காக செல்வார்கள். இந்த சிறப்புகள் இங்கு போவதற்கான போகும் முறைகள், அந்த சிறப்புகள் எப்படி அமைந்து கொள்ளும் என்பதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள் ஐயா. கங்கே யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சித்து காவேரி ஜலேஸ்வரன் சந்நிதி குரு. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்துல கங்காதிகளுக்கு எல்லாம் சங்கு முகம் என்பது ஒன்று இல்லை. சங்குமுகம் ஐயா, 5-6 நதிகளும் 5-6 சமுத்திரத்துடைய இதுவும் சந்திக்கிற இடம் சங்கு முகம். ஓகே, பஞ்சாப் மாதிரி. அப்ப எங்களை இலங்கையில எடுத்துக்கொண்டவானால் முகத்துவாரத்துல சங்கு முகம் இருக்கு. வேற எங்கேயுமே சங்கு முகம் கிடையாது. முகத்துவாரத்துல எந்தெந்த நதிகள் இணையுது ஐயா? முகத்துவாரத்துல இலங்கையில பாத்தீங்கன்னாக்கா கழுகங்கா, மகாபலி கங்கா, சரிங்களா? சுருத்தின்னு ஒரு ஊர் இருக்கு. அது அவிசாவலையில இருந்து தனியா ஒரு ரிவர். ஓகே, அந்த ரிவரும் சேருது. அப்படியாக மோத்வாரம்
சங்கு முகம் என்று சொல்லி அங்கத்தான் முக்கியமாக எல்லா காரியங்களும் ஆடி அமாவாசை எல்லாம் நடக்கிறது. இதை விட திறமானதுதான் எங்கட ராமேஸ்வரம், காசி, இத மாதிரி இடங்கள்ல எல்லாம் அம்பாள் எல்லா ஊர் தண்ணியும் பிடிச்சு வச்சா ஒரு 6 மாசத்துல மனம் வர ஆரம்பிச்சு. இந்த கங்கா ஜலத்தை நீங்க கொண்டு வச்சீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் மணக்காது. அதனாலதான் காசி கங்கையை வீட்டை கொண்டு வச்சிருப்பாங்க. ஏதாவது அப்படி சம்பவங்கள் நடந்தா கடைசி நேரத்துல வாயில தண்ணி விடுறதுக்கு இந்த கங்கா ஜலத்தை சொம்ப உடைச்சி வாயில விடுவாங்க. அதனாலதான் இந்த கங்கை ஸ்பெஷலான உள்ள இந்த கங்கா தீர்த்தத்தை சங்குமுகத்திலே சங்கமிப்பது, சங்குமுகத்திலே சங்கமிப்பதனால அங்கே போய் இந்த மாதிரி காரியங்களை செய்து ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்துவார்கள். அதிலேயும் ராகு கட்டால் ராமேஸ்வரமும், கேது கட்டால் கேதீஸ்வரமும். ஜாதகத்துல எல்லாருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் நல்லா தானே இருக்கும். அவர் நீசம் அடைந்து போனால் பிதுர்தோஷம் சொல்லுவாங்க. அப்பா வழி அம்மா வழியில யாராவது அப்படி இப்படி மறக்கிறது, தற்கொலை செய்து கொள்வது, பஸ் அடிபடுறது, இப்படியாக அந்த குடும்பத்துல ஒரு பிதுர்தோஷம் இருக்கு. அந்த பிதுர்தோஷம் நீக்குவதற்காகத்தான் அந்த காலத்துல காசி போனாலும் திருக்கேதீஸ்வரம் அங்க போவாங்க, அல்லாட்டி ராமேஸ்வரம் போவாங்க. இந்த 2 இடங்கள் தான் ஐயா உலகத்திலே ராகு கேதுக்களாக சொல்லப்பட்டது. அதுபடி இப்ப நிறைய ஸ்தலங்கள் வந்திருக்கு, அந்த கோயில் இந்த கோயில் ராகு கோயில். ஆனாலும் இதுதான் சிறந்த முறைப்படிக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் ராகு கேதுகளுக்கு ராகுக்கு ராமேஸ்வரமும், கேதுக்கு கேதீஸ்வரமும். வாழ்நாள் ஒரு நாள் கேதீஸ்வரம் போய் குடிக்க வரும். இப்ப இந்த பிதுர்தோஷம் இல்லைன்னா அந்த அஸ்தி கரைக்கிறது இப்படியான விஷயங்கள் காசி மாதிரி வேறு வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கு ஐயா? காசியிலையா எல்லாவித சாந்தி பரிகாரங்கள் இருக்கு. காசிக்கு போய் எல்லாம் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளுமா என்பது ஒரு விதி. அது என்ன ஐயா சொல்றீங்க? அப்படின்னா என்னது? இப்போ ஒரு 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 மகாபாரதத்துல ஒரு கதை, தாயாரை மகன்காரன் அடிச்சு கொண்டவன், தம்பியார் தற்கொலை செய்து கொண்டான். உடனே இவன் ஒரு இந்த பிரசன்ன மார்க்கத்துல போய் பார்க்கும்போது காசியில போய் சாந்தி செய்ய சொன்னோன்னா இவன் அங்க போய் முதல் காரியத்துல இருந்து முதல் நாள் மாதிரி 10 நாள் காரியங்கள் எல்லாம் செய்து கோதானம், பூதானம், சொன்னதானம், வஸ்திரதானம், புண்டதானம் இதெல்லாம் செய்தார். செய்து கொண்டு ஊருக்கு வர அவன தாயார் ஆவி வந்து அந்த வீட்டை விட்டு போகவில்லை. இவன் மறுபடியும் பிரசனம் சாத்தினான். அப்பா நீ என்னதான் இருந்தாலும் தாயாரை அழிச்சு கொண்டபடியால அவளுக்கு ஆத்மா சாந்தி இல்லை. ஆகவே நீ செய்ய வேண்டிய மகாருத்ர ஹோமம் செய்து தின ஹோமம் செய்து செய்த பிறகுதான் அது ஆத்மா சாந்தி அடைந்ததாக புராணங்களிலே மகாபாரதத்திலே கதைக்குள்ள கதையாக சாப விமோசனத்துக்கு சொல்லப்படுகிறது. அவ காசிக்கு போனாலும் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் பொருள் அல்ல. அது அதுதான் இந்த பிரசவ சாந்தி அடையுமா அடையாதா? இப்ப டாக்டர்கிட்ட போறோம், மருந்து தார சுகமாகுது. சில நேரம் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து சுகமாகாத வியாதிகள் இருக்குதானே. அதுக்குதான் ஜாதக வசாது சாதகமாகுமா, மருத்துவம் ஏற்றுமா, ஆயுர்வேதமா, தனுர்வேதமா, கந்தர்வமா, அப்படி இல்லாட்டி சும்மா பச்சை தண்ணி குடிச்சாலே போருமா, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இப்ப காசிக்கு போறதா நாங்க சாதகம் பார்த்து எங்களுக்கு போனா இப்ப போறது சரியான நேரம் தானா அவன்றத பார்த்து போறோம். இப்ப எல்லாரும் காசிக்கு போய் அஸ்தி கரைக்கிறது போறாங்க, அது வேற கதை. அங்க போயும் பிரசனம் பார்த்தால் உங்களோட பூர்வ ஜென்ம பாப விமோசனம் நீங்க செய்துட்டு வரலாம். அதுதான் நான் சொல்றேன். இல்ல நான் கேட்கறத காசிக்கு போறதுக்கு எங்களுக்கு சரியான நேரம் தானா இது இல்லைன்னா இன்னும் இருக்குதான்றத தெரிஞ்சு போகலாமான்னு. தெரிஞ்சு போறது நல்லா. கங்கா ஸ்நானம் செய்யலாமா கூடாதா என்பது கூட விதி சொல்லப்படுது. நான் இங்க வரைக்கும் இந்த காசிக்கு போக இல்லையா, நானும் இது வரைக்கும் போனது இல்லையா. ஏன்னு கேட்டா என்னுடைய ஜாதகா சொல்லப்படல. இல்ல ஏன் கேட்கிறேன், கேதீஸ்வரம் போயிருக்கிறார்.
சிவராத்திரிக்கு போய் அங்கே போய் பாலாறு ஒரு காலத்துல போய் குளிச்சு அப்படியெல்லாம் செய்திருக்கிறார். ராமேஸ்வரம் நிறைய தடவை போயிருக்கிறேன். ராமேஸ்வரம் நான் போயிருக்கேன். ராமேஸ்வரத்துக்கு நிறைய இந்தியாவுடைய இந்த வடக்கு மேற்கு மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வருவார்கள். யாத்திரைகளா வந்து அது கூட்டம் கூட்டமா வந்து யாத்திரைகளா வருவார்கள். எனவே அது ராமர் என்பதால் வடக்கு பக்கம் உள்ளவர்களுக்கு ராமர் மீது அவர்கள் பக்தி அதிகம். அதனால் அவங்க ஐயா ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டாங்க, ரயிலே திறக்குவாங்க, பைப்பிடியில குடிப்பாங்க, அடுப்ப பத்து இருப்பாங்க, கையால சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு அப்படி மிருதமாக இருந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். இது ஏன் நான் கேட்டேன்டா, இப்ப இங்க வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் காசிக்கு இந்த அஸ்தி கரைப்பதற்காக போகிறார்கள். அப்ப அவர்கள் சில விடயங்களை தெரிந்து கொள்ளட்டுமே என்பதற்காக இப்ப அஸ்தி கரைக்கிறது காசிக்கு போக தேவையில்லை. இந்த ராமகிருஷ்ண மடம் இருக்கிறார், அவங்களே இங்க லண்டன்ல வாங்கி அந்த அஸ்தியை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள ஆசீர்வாதத்துக்கு அனுப்பி அவங்களே கரைக்கிறாங்க. அதனால ஏன்னா இது கேள்விப்பட இல்லையா நான் இருக்கு, இங்க இருக்கு. அதுக்கு ஒரு ஏஜென்சி மாதிரி அவன் வந்து செய்யறாங்க ஐயா. கோயிலுக்கு 10 பவுனோ 15 பவுனோ வாங்குறாங்க. அவங்கள மாசம் அவங்கள அந்த பார்சல் அங்க போகுது. அவங்க அங்க முறையாக என்னென்ன செய்யணுமோ அதுக்குள்ள காசை வாங்கி அவங்க செய்யறாங்க, படத்தை முன்னேற்றாங்க, அன்னதானம் கொடுக்குறாங்க. ராமகிருஷ்ண மிஷன் லண்டன்ல இருக்கிற ராமகிருஷ்ணன் மிஷன். ஆமா 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 நான் இதெல்லாம் கேள்விப்படலையா. இப்ப நிறைய பேர் சொல்லாம இந்த விஷயம் போக முடியாதவர்களுக்கு இந்த விட தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயம். காசிக்கு போவதற்கும் ராமேஸ்வரம் போறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்களை என்னென்ன முறை ஒன்று இருக்கு. இங்கே இருந்து காசியில போய் இந்த கர்மங்களை எல்லாம் செய்துட்டு அங்கேருந்து சொம்புல காசி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் வந்து இந்த ராமேஸ்வரத்துல உள்ள சிவனுக்கு அபிஷேகம் செய்து கடல்ல குடிச்சு புண்ட பிரதானம் செய்து அந்த கிரிகளை நிறைவு செய்வது ராமேஸ்வரம். காசியாதி ராமேஸ்வரம் அதெல்லாம் இருந்தாலும் பாருங்க, கோணேஸ்வர இருக்கு புண்ணியத்தலம், கோணேஸ்வர, நகுலேஸ்வர, முனீஸ்வர, வாரிவனேஸ்வர, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காட்சி, அவத்தியாபுரி, துவாரகாபுரி, கயா. கயா சொல்றது புத்த கயா இருக்கு, அதுக்கு பக்கத்துல கயா, அங்கே போய் சார்ந்தாங்க. அதாவது எங்கெல்லாம் ஆறுகளை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் குடிச்சு உடனே சத்தியாவந்தனம் பண்ணி முடிச்ச அளவு தர்ப்பணம் செய்ய வேண்டும் விதி சொல்றது. சரி, இப்ப காசியில இருந்து நீங்க காசியில தீர்த்தத்தை கொண்டு போய் ராமேஸ்வரத்துல லிங்கத்துக்கு அவசியம் பண்ணணும்னு சொல்றீங்க. அதை கொண்டே நாங்க ராமேஸ்வரத்துல கூட ஐயாட்ட கொடுத்தா அந்த அங்குள்ள குழுக்கள் மாதிரி வாங்கி அவசியம் பண்ணுவார்களா, இல்ல அதுக்கு பெரிய அதாவது கோயிலுக்குன்னு ஒரு காணிக்கை வாங்குறாங்க மூசிக்கு. ஒரு காணிக்கை 50 ரூபாயோ 100 ரூபாயோ கேட்பாங்க, கொடுத்து விட்டு அந்த ரிசித்தை வாங்கி கொண்டு வரால் அவர் அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு அந்த சொம்புலேயே சிறுத்தத்தை தருவார். நாங்கள் தெளிச்சு கொண்டு அவருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமானால் கொடுத்து வஸ்திரதானம் செய்து போட்டு குளிச்சுட்டு கும்பிட்டுட்டு வரலாம். சரி சரி, அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அதாவது ஐயா எல்லாம் செய்யலாம், அந்த இறந்து போன கர்மாக்கள் எல்லாம் செய்யலாம். இதுகள் சாந்தி அடைந்ததா என்பது ஒரு கேள்வி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அந்த எல்லாம் கர்மா முடிச்ச பிறகு 31 நாளைக்கு பிறகு அவளுடைய இறந்த நாளை வச்சு பஞ்சமி அவிட்டம் சதயம் பூரட்டா உத்திரட்டாரே இந்த 5 நட்சத்திரத்துல அவள் இறந்தாளா இருந்தால் பஞ்சமி தோஷம் செய்ய வேண்டும் இருக்கு. மற்றபடி புனர்பூசம் விசா அதுகளுக்கு எல்லாம் கிடையாது. அப்படியானால் அது ஆத்மா சாந்தி அடையும். சரி சரி சரியா, நிறைய விஷயங்கள் பேசினா இப்படி நிறைய வந்து இது மனிதனுக்கு மட்டுமல்ல ஐயா, நட்சத்திரங்களும் திதிகளும் கோவில் குளங்களுக்கு எல்லாம் இருக்கு. இப்ப எனக்கு தெரிய 2-3 கும்பாபிஷேகம் பண்ணி ட்ரஸ்டி மாறே மேல போயிட்டான். கும்பாபிஷேகம் செய்த முகூர்த்தமே ட்ரஸ்டிக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. ஒரு ட்ரஸ்டிக்கு போயிட்டார். ஆகவே திதிவார யோக கரணங்கள் நம்ப வேணும், எல்லாத்தையும் முறையாக செய்ய வேணும். காசு வருது அப்படி இப்படின்னு அடி கொட்டிட்டு கோயில்ல மந்திரலோகம் செய்யக்கூடாது, தந்திரலோகம் செய்யக்கூடாது, கிரியாலோகம் செய்யக்கூடாது. முறையாக எல்லாம் செய்தால்
மேன்மை கொடு செய்வ நீதி. அது நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கோயில் திருவிழா என்பது இந்த கோயில் கும்பாசகருடைய அந்த ராசியிலேயோ ஒரு நட்சத்திரத்திலேயோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் கோயிலுடைய அதாவது திருவிழாக்கள் ஆரம்பிப்பார்கள். ஆனால் இங்கே ஆரம்பிப்பது தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆரம்பிக்கின்றார்கள். இது நான் பிள்ளை என்று சொல்ல முடியல அவங்களுக்கு சூழ்நிலை. ஆனால் அதை சரியென்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை தேர் வர வேண்டும் என்பதற்காகவே குடியேற்றத்தை அதுக்கேற்ற மாதிரி வைத்துக் கொள்வது. மண்டலாபிஷேகம் சொல்றது 48 நாள் கொண்டதா மண்டலம், 9 நவகிரகம், 12 நாள், 27 நட்சத்திரம். இப்ப பாருங்க, அவங்க இந்த தேர் திருவிழா செய்யறதுக்கு வேண்டி 10 நாள்ல மண்டலாபிஷேகம் முடிச்சு தேர் திருவிழா செய்யறாங்க. இதெல்லாம் முறை இல்லை, இதுக்கு ஆதாரங்களும் இல்லையா? மண்டலம் என்பதே 41 நாள் தான். மண்டலம் என்றாலே ஐயா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகுது பாருங்க. 10 மாசம் சொல்றாங்க. 9 மாசம் 9 மணிக்காலம் 9 நிமிஷத்துல நோமலாவே குழந்தை பிறந்துருவாங்க, விதி. ஆனால் இப்ப நல்ல நட்சத்திரம் வேணும், நல்ல நம்பர் வேணும் சொல்லி டாக்டர் சொல்லி இப்ப அறுவை சிகிச்சை செய்யறாரு. சில விஷயங்கள் காலப்போக்கில் தேவைகள் கருதி மாற்றங்கள் கொண்டு வருகிறார்கள். மனிதன் நாயா இப்படி வகுத்து கொண்டாங்க. மிருகங்களை பாருங்க, ஏதாவது நாயோ கல்லியோ புரியோ ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து எடுக்குதா, ஆபரேஷன் பண்ணதா இல்லையே. அது நோமலாவே அந்த புத்தி வாயு வெளியில தள்ளி விடும்போது குழந்தை ஜனனமாகிறது. நவலவதி அவர்களுக்கு உங்களுக்கு இந்த காசி ராமேஸ்வரம் தொடர்பாக ஏதாவது தெரிந்தா சொல்லுங்க நகலவதி அவர்களே. சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சியில நீங்க நல்ல கேள்வி எல்லாம் கேட்டீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சி நகலவதி அவர்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி டெய்லி போய் கும்பிடுற ஒரு பெரிய ஒரு ஆளவர். அவர் இதை சொல்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கும் ஐயா. நான் திரும்ப கேள்வியை சொல்லுங்க ஐயா. இல்ல, நீங்கள் இந்த காசி ராமேஸ்வரம் தொடர்பான தகவல்கள் போன அனுபவங்கள் அப்படிதான் இருக்கா உங்களுக்கு? நான் காசிக்கு போகவில்லை, ராமேஸ்வரம் போனான். போன இடத்துல எங்களை கூட்டிக் கொண்டு போன கார் டிரைவர் வந்து ஒரு ஆளை எங்களுக்கு தொடுத்து விட்டார். என்னென்ன கேட்டா அதுல 22 கிணறுகள்லையும் நாங்க தோய வேணும்னு சொல்லி, அப்ப அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சு விட்டா எங்களுக்கு அந்த கெதியா அதை முடிக்கலாம்ன்றதுக்காக அவருக்கு காசு கொடுத்து 22 கிணறுகள்லையும் மற்றது அந்த ராமேஸ்வர நதி கரை இதுலேயும் வந்து குளிச்சுட்டு தோஞ்சிட்டு பேர்ந்து போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வந்த ஞாபகம். அதே மாதிரி பழனிக்கும் அதே மாதிரி தான் செய்தவர்கள். ஆனா நிக்கிறவர்கள் அந்த கூட்டி கொண்டு போறவர்கள் தான் எல்லா மாலை சுவாமிக்கு அரிச்சின தட்டம் முதல் கொண்டு சகலதும் அவர்களே செய்வார்கள். நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனா அவர்கள் கேட்ட காசை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு சொற்ப காலத்தில் அதை செய்ததுல காசு போனாலும் அந்த கிடைக்காத சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. நாங்க சந்தோஷம் அடைந்தோம். மற்றும்படி எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியாதையா, நீங்க சொல்லத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. இலங்கையிலையும் திருகோணமலையில ராவணாலே ஸ்தாபிக்கப்பட்ட 5 கிணறுகள் இருக்கு ஐயா. அதுலயும் குளிக்கிறது பாக்கியம் கிடைச்சது. அப்ப ராவணன் தாயாருக்கு கர்மா செய்ய வேண்டி 5 கிணறு செய்தவர் ராவணன் அம்பாளர். அதுவும் புண்ணிய தீர்த்தம் தான். ஆனால் நம்முடைய அரசாங்கமோ நம்ம சைவ சமயமோ அங்கே பாராட்டுறதுக்குள்ள போய் கவனிக்கிறது இல்லை. அப்படியே அந்த திருகோணமலையில உள்ள பஞ்ச தீர்த்தங்கள் அப்படியே ஒதுங்கி விட்டது. ஆனால் ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தம், வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம் போட்டு 65-66 கிணறுகள்ல கூட்டிக் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு சகல பாப விமோச்சனம் செய்து தருகிறார்கள். காசு போனாலும் புண்ணியம் வருது. அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இது மாதிரி சொல்லும் பொழுது பலருக்கு பல விடயங்கள் போய் சேரும், தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்காக அங்கே போனால் அவர்களிடம் அதை கையாளலாம், வழிபடலாம், இறைவனர்களை பெறலாம் என்பதற்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன் ஐயா. நிறைய விஷயங்கள் இங்கேருந்து இருக்காண்டே நிறைய பேர் போறார்கள் இந்தியாவுக்கு என்ன ஆலயங்களை தரிசிப்பதற்குன்னு சொல்லி. ஏன்னா அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகமான ஆலயங்களுக்கு போயிருக்கேன். காரணம் அந்த 7 பார்த்து பலன் சொல்வார்கள். அந்த பலன் அந்த பரிகாரத்துக்காக
இங்கேருந்து வர நான் அங்கே இந்தியாவிலேருந்து காலங்களில் எனக்கு எல்லா ஊரும் தெரியும் அழைத்து கொண்டு போவேன். அப்போ எனக்கு அங்கு அதிகமான ஆலயங்களுக்கு போன அனுபவம் இருக்கிறது. அதனால் தான் அனுபவப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது புதிதாக போகிறவர்களும் போகலாம் என்பதை கதை இந்த கேள்வி கேட்டேன் ஐயா. எல்லா நல்ல நிகழ்ச்சியா இன்னைக்கு உங்களுடைய கேள்விவதிலே நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த விஷயங்களே பேசி இருக்கிறோம் ஐயா. சந்தோஷம் ஐயா. எனக்கு இந்த நீங்க சொன்னீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் பொறுப்பு செய்யறாரு. எனக்கு இந்த விஷயம் தெரியும் கேள்விப்பட்டது. எனக்கு பேசினதால இந்த விஷயம் தெரிய வந்துட்டு நான் இலங்கையில இருந்த காலத்திலேயா ரொம்ப பேருக்கு நாங்கள் இப்படி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க தானே, இறந்த பிறகு ஞாபகார்த்த வெளியீடு. அதுல என்கிட்ட ஆசிபுரை கேட்பாங்க. நான் சொன்னேன் ஆசிபுரை ஒன்றும் தேவையில்லை, அவரை பத்தி ஒன்றும் பேச தேவையில்லை. இப்படி ஒன்று நடந்தால் என்ன செய்யலாம், இதுக்கு தேவையானது என்னது, முதல் யாருக்கு தெரியப்படுத்த வேணும், சைவ குருக்களுக்கு தெரியப்படுத்த வேணும், அவருக்கு தேவையான லிஸ்டுகள் இப்படியாக. அப்புறம் 8ஆம் நாள் கும்பிடுவது, அப்புறம் 31ஆம் நாளுக்கு என்னென்ன செய்ய வேணும், அதுக்கு தேவையானது சபண்டி ஏகோதிஷ்டம், இதுக்கு தேவையான பொருள்கள், அப்புறம் கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேணும் சொல்லி அப்படியே தொகுப்பாக ஒரு புத்தகத்தை அடிச்சையா நாங்கள் ஒரு காரைநகர்காருடைய 31ஆம் நாளுக்கு வெளியிட்டது. அதுக்கப்புறம் அந்த புத்தகம் நல்லா எல்லாரும் கொடுக்கப்பட்டது. என்னுடைய 2-3 புத்தகம் கொழும்புல ஒரு ஆளுக்கு கொடுத்தது அவர் தரவே இல்லையா. இப்பவும் எனக்கு ஆசை, யாராவது அப்படி புத்தகம் அடிக்கிறதானால் இந்த மாதிரி தொகுப்புகளை போட்டு கீழே கடைசியாக ராமகிருஷ்ண மிஷன் மூலம் தொடர்பு கொண்டீங்கன்னா அப்படி அஸ்தியை கொண்டு போய் கிடைக்கிறது அவங்கள சகல உதவியும் செய்து தருவார்கள். நல்ல விஷயம். செல்வி நித்யானந்த கேட்க வர்ற சொல்லுங்க. இல்ல மீண்டும் வணக்கம் ஐயா. எனக்கு சர்மானா நீங்க கேட்ட இது போலதான் உடனே அந்த இந்த அஸ்தி கரைக்கிற இதை பற்றி சொன்னீங்கள். ஆனால் இப்ப நான் அறியத்தக்கனமா பல எங்க வீட்டிலேயே நடந்த இதுல எல்லாம் 30ஆம் நாத்தே அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைச்சார்கள், திருமலையில கொண்டே கரைச்சார்கள். ஆனால் இப்ப வெளிநாடுகளில் இங்கு அஸ்தி கரைக்கிறதுக்கு கடல்கள் இருக்கிறது. அப்படி இருந்தும் நம்மவர்கள் சிலர் அதை இந்தியாவில் கொண்டு போய்த்தான் கரைக்க வேண்டும் என்று 1 வருடம் வரையும் வீட்டிலேயே வச்சு அதுக்கு பிறகு கரைப்பது அது சரியாக இருக்குமா ஐயா? 31ஆம் நாள் கரைச்சி விட வேணும்னு சொல்லி சொல்லுது. ஆனாலும் சில பேருடைய ஆசை அதை கொண்டு போய் அந்த புண்ணிய பூமியிலே கரைச்சி அந்த சடங்குகளை செய்ய வேண்டிய அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வேண்டி இங்க எங்கேயாவது யாராச்சும் கருவேப்பிலை தோட்டத்தில் வச்சு பகிச்சு அந்த நேரம் அவன் கொண்டு போறாங்க. அதனால குற்றம் இல்லை அம்மா. ஆனாலும் காக்க வைக்க கூடாது. இப்ப சில வீட்டுல வச்சிருக்கிறார்களே அந்த அஸ்தியை வாங்கி வீட்டை வச்சு போட்டு அவங்க அம்மா அப்பா மேல உள்ள விசுவாசத்தினாலே பக்தி அதிகமா போச்சு. பக்தி அதிகமாகும் போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நான் தலையெடுத்து வணங்கி சொல்லுகிற குற்றம் இல்லை. மாதா பிதாக்களுக்கு அவங்களை செய்ய விரும்பதை செய்யலாம், அது அவங்கள வசதி. ஆனாலும் 31ஆம் நாளைக்கு பிறகு இந்த சபண்டீகரணம் செய்த பிறகு அந்த அஸ்தி இருக்கக்கூடாது என்பது விதி. இந்த நிகழ்ச்சி பூர்ணமாகாதுதானேம்மா. நீங்க பாருங்க, இந்த சைவ சமயத்துக்குள்ள இறந்தது, வாயில தண்ணி விடுறது, அப்புறம் கரகோப்பு கொண்டு போறது, சொல்றது, இவ்வளத்தையும் செய்த பிறகு அந்த சாம்பலை காக்க வைக்க கூடாது. அதான் சில பேர் 31ஆம் பேர். நாம போன வாரம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவங்க பிராமண ஆட்கள், அவங்க இங்க எல்லாம் முடிச்சு அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு அவங்க இங்க போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் சுக்கரண்ட வசதியும் வேணும், அதையும் நினைச்சு கொள்வோம். ஆனால் இப்ப தாயாத்துல இப்படியும் நடந்ததுதானே. இப்ப என்ன தெரிய எங்க வீட்டிலே எல்லாம் எங்கட ஐயாண்ட எங்கட சகோதரி அப்படி எல்லாம் செய்யும்போது அந்த 3ஆம் நாத்தே செலவு செய்யற அப்ப அந்தண்டே கொண்டு போய் கீரிமலையில கரைச்சிட்டு வந்தார்கள். பிறகு அந்த 30ஆம் நாத்து கீரிமலையில போய் அந்த கடனை செய்துட்டு வந்தவர்கள் ஒழிய பிறகு 2ஆம் தினம் அந்த சாம்பல் அது கொண்டு போனதாக எனக்கு தெரியல. இல்ல 3ஆம் நாள் கரைச்சாச்சானா அப்புறம் கல்லு குத்துவது. இந்த கல்ல 3 கல்ல வச்சு
அதுக்கு பூதத்துவ பிரேதத்துவ தகப்பனார் பாட்டா முப்பாட்டாக்களை ஆவாகனம் பண்ணி அந்த இடத்துல பலி போட்டு அது கொடுக்கக்கூடிய தானங்கள் எல்லாம் ஆத்மா சாந்திப்படுத்தி அதாவது அந்த ஆத்மாக்களுக்கு சாந்திப்படுத்தக்கூடிய கிரியைகள் அபரபட்ச கிரியைகள், அபரபட்சம். அதை முடிச்ச பிறகு அவர் வீட்டுக்கு வரும்போது விளக்க போட்டு தாண்டி அதுக்கு பிறகு வீட்டு கிருத்தியம் செய்வார். அது எவ்வளவு விஷயம் வருதுன்னு நாங்கள் ராமேஸ்வரம் காசி தொடங்கி கடைசி எங்க வந்து நிற்கிறோம். எவ்வளவு விஷயம் எல்லாம் தொடர்பு ஒன்றோட ஒன்று தொடர்பான விஷயங்கள் தான். எல்லாரும் சல்மாயாக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல விஷயத்த பேசி இருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஐயா. வணக்கம். வணக்கம். அந்த இப்ப என்ன கொள்ளி வச்சவ விட்டால போக கூடாது அப்படி என்ற நிலையிலேயா உடனடியாக பிரயாணம் செய்து காசிக்கோ அல்லது இங்க இருந்து இலங்கைக்கோ அந்த அத்தியை கொண்டு போகலாமா? கொண்டு போய் கிடைக்கிற கடனை செய்யத்தானே வருவான். கடன் ஓமையா. இப்ப இங்க இருந்து போறவ கொள்ளி வச்ச வேண்டு 31 நாளும் அங்க இருந்து அந்த காரியத்தை முடித்து விட்டு தான் திரும்பி பயணம் பெறுகிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில இவர்கள் மாத்திரம் அப்படி பயணம் செய்து கொண்டு போகலாமா? இல்ல, மாதிரி கடன் பிதிர் கடனுக்கு செய்தே தீர வேணும். அது நீங்க பிளைன்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, அதை செய்து முடிக்க வேணும். ஒரு நாளும் பிதர்களை காக்க வைக்க கூடாது. நன்றி ஐயா. இப்ப நவுலா கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க போகக்கூடாது இருக்கும் பொழுது தூரத்துக்கு போய் செய்யலாமா என்றதான். போகலாம். இது செய்ய வேண்டிய கடமை மகனுக்கு. சரி, அப்ப இது தொடர்பான விடயம் என்பதால் போகலாம் என்பதுதான். தாராளமாக வேற கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் போக முடியாது, இதற்காக போகலாம். ஸ்பெஷல் ரூல் அண்ட் ரெகுலேஷன், பிதுர் கடமைகள், பிதுர் காரியம் என்றதுக்காக போகலாம் என்பதாங்க. சரி சரி. இப்ப அவர் தான் சிவனம் ஐயா, அவருக்கு மேல வேறு யாரும் போய் செய்யலாமா? இத பெற்ற கடன் அவர் தானே, பூனல் போட்டு அவருக்கு தானே, அவர் தானே கொண்டு வச்சவர். அவருக்கு தான் சகல உருத்தும் இருக்கு. அவர் இல்லாவிட்டால் அட்டோனிக் பவர் இன்னொரு ஆளுக்கு தர்மையை கொடுத்து அவர் செய்யலாம். ஆனாலும் உத்தமோத்தமம் தந்த தகவனுக்கு தந்த மகன் செய்ய வேண்டும். இதே நேரத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெண்களுக்கு செய்ய அதிகாரம் இல்லை, மாப்பிள்ளை செய்யலாம். மாப்பிள்ளை இருக்கிறார், அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவருக்கும் அவர் இந்த நாட்டில் இல்ல, பேரன் தான் இருக்கிறானால் பேரன் செய்யலாம். வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் தர்மத்துக்கு வேண்டி நானும் செய்யலாம் ஐயா. இப்ப ஐயா செய்யணுமே ஐயா, இப்ப பொம்பளையால் செய்யணுமே ஐயா அந்த அளவுல. அது நான் பேச வரல, அது காலத்தின் கோலம். இப்ப சில நேரம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. இப்ப எனக்கு கேள்வி ஐயா, அவர்கள் பொம்பளையால் அந்த இடத்துக்கு போய் செய்யலாமா என்றதான். இப்ப இங்க இல்ல, அந்த கண்ணதாசனே வீடு வரை உறவுன்னு தான் சொன்னான். பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். காடு வரை புள்ளை, கடைசி வரை யாரும். ஆகவே நாங்கள் இதை பத்தி வியாக்கியானம் பண்ணாமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வசதி இப்ப செய்து கொண்டு போறாங்க. இதுக்கு நாங்கள் தவறு சொல்ல முடியாது. ஆனாலும் கடமை மகனுக்கு இருக்கு. இப்ப ஐயா, இப்ப மகன் கடமை செய்யறதுக்காக காசிக்கு போறேன்னு வச்சுக்கணும். மகன் மட்டும் போகாமல் தன்னுடைய குடும்பங்கள, குழந்தைகள், மனைவி எல்லாம் அழைத்து போகலாமா? எல்லாரும் போய் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. தாயார், சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, சித்தி எல்லாரும் வாய்க்கரிசி போட்டவங்க இருக்காங்க தானே, எண்ணெய் வச்சவங்க இருக்காங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் தீட்டு இருக்குத்தானே. இந்த தீட்டு காக்குற அனைத்தும் போகலாம். ஆனாலும் எல்லாத்துக்கும் முக்கியமாக சுத்திரம் வேணும். எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா பல லட்சம் வேணும். இது புருஷன் பண்டாட்டியும் தாயாரும் மட்டும் போய் செய்து வந்தா ஒரு 5000 கதை முடியும். எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். மிக்க நன்றி. இந்த ஈஸ்வரன் அண்ணா இதை சொல்றதுக்கு காத்து கொண்டிருக்கிற அவரை கூப்பிட்டு கேட்டுருவோம். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் வணக்கம் இருக்கிறீங்க. வணக்கம் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பையா, சர்மாய்யா, செல்வி, சகோதரி, நமது பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சில வேளைகளில் வந்தாக வேண்டும் என்ற ஒரு உந்தம் பெறும். சில வேளைகளில் கடத்தி கொண்டு நான் கேட்டுக்கொண்டு இருப்பதாகத்தான் நினைப்பது.
அந்த ராமேஸ்வரமும் காசியும் பற்றி கூறினீர்கள். சரித்திரம் அல்ல, புராணம் சொல்லுது, ராமபிரான் சைவ அரசன், தமிழ் அரசன் ராவணனை கொண்ட தோஷத்தை கழிப்பதற்காக ராமேஸ்வரம் சென்று அங்கு சிவபூஷை செய்து அந்த தோஷத்தை கழித்தார் என்ற ஒரு புராணம். அந்த சிவலிங்கம் குறிப்பாக குருக்கள் முன்னொரு முறையும் சொல்லியிருக்கிறார். அந்த சிவலிங்கம் மணலால செய்யப்பட்டு இன்றும் அந்த மணலால் தான் அந்த சிவலிங்கம் உருவம் இருப்பதாக கூறுகிறார்கள். எனவே அது காசிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி, யாழ்ப்பாணம் மட்டக்களப்புக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு குளம் கடல்ல அந்த கிரியைகளை செய்தாலும் அவரவர் மன திருப்திக்கு செய்து கொண்டு முடித்தால் மனதும் குளங்களும் மனதுளே எல்லாம் மனதுல தான், திருப்தியில தான் இருக்குது. ஒரு சமயம் சமூக கட்டுப்பாடு என்ற ஒன்றதை ஏற்படுத்தி விட்டோம். சமயம் வந்தது, மக்கள் வந்ததுக்கு பிறகுதான், மனிதன் உருவானதுக்கு பிறகுதான், சமூகம் உருவானதுக்கு பிறகு வந்ததுதான் சமயம். அந்த சமயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயம் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்ட திட்டங்களை வைத்து கொண்டு அமைத்தபடியால் பின்பு கட்டாயமாக அதை பின்பற்ற வேணும் என்ற நடைமுறைக்கு ஆட்கொண்டு விட்டோம். எனவே ஒரு குடும்பத்தில் தகப்பனோ தாயோ இறந்தால் மகன் அந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் தலைமுறையாக. அதிலும் மூத்த மகன் செய்ய வேண்டும் என்றொரு முறையையும் கையாளுகின்றோம். மகன்களே இல்லாட்டிக்கு மகள் இருந்தால் என்ன செய்வது? அந்த தாய் தகப்பன், அந்த நாத விந்து, அதால் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளை, பெண்ணோ ஆணோ, அந்த பிள்ளை பெண் செய்துதான் ஆக வேண்டும், செய்தாக வேண்டும். அதுல தான் திருப்தி. ஏனென்றால் பெற்றாருக்கு பிள்ளை கடமை செய்ய வேண்டும். இது அந்த மனிதனால நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்ட மனிதரால ஏற்படுத்தப்பட்ட சமய சட்டம் என்றுதான் சொல்லலாம், கோட்பாடா இல்லை. எனவே அதை கடைபிடிக்க விருப்பம் என்றால் நான் செய்துட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு வியாக்கியானங்களும் அதுக்கு நய நட்டங்களை கூறுவது என்னை பொறுத்தளவில். நான் அப்பாவுக்கு அண்ணா, அம்மாவுக்கு அண்ணா, அப்பாவுக்கு நான். அந்த கொள்ளிக்கூடம் முளைச்சதோ கொண்டு போனதோ சுடலுக்கு போனோம். எனவே ரெட்டப்பிள்ளை பிறந்து முதல் ரெட்டப்பிள்ளை பிறந்தால் அதுக்கு மானா இருந்தால் தாய்க்கும் தகப்பனுக்கும் மான் செய்து கொண்டிருக்கலாம். எனவே வசதிப்படி எது திருப்தியோ அதை செய்துவிட்டு நாங்கள் திருப்தி தான் முதல்ல நாங்கள் கவனிக்க வேண்டியது. இப்ப பூசாரிமார், ஐயன்மார் அந்த பணத்துக்கு முதலிடம் கொடுப்பது போல நாங்கள் எங்களை மன திருப்திக்கும் வசதிக்கும் முன்னிடம் கொடுத்து செய்துவிட்டு போக வேண்டியதுதான். எனவே இதை கொண்டு இதுதான் என்றொரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு கூத்தாட வேணும் என்ற முறைகள் என்னை பொறுத்தளவில் அதை கடைப்பிடிப்பவர்களை நான் தடுக்க வரவும் இல்லை, தடுக்க கூறவும் இல்லை, நில்லுங்கள் என்று கூறவும் இல்லை. விரும்பினால் செய்யுங்கள், பணம் இருக்கிறவர்கள் செலவழியுங்கள். எனவே இதைத்தான் நான் என்று கூறலாம். கேட்டதுக்கு நன்றி. நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றி. நன்றி. நான் கொழும்புல இருந்த காலத்துல ஐயா ஒரு சமாஜம் வச்சிருந்தேன். இந்த அநாத புணங்களை காந்திப்படுத்துவது. அநாதை இருக்குதாங்க. இப்ப பிராமண குடும்பத்திலே எத்தனை பேர் பிள்ளைகள் எல்லாம் விட்டு அவங்க வெளிநாடு போய்
தாய் தகப்பன் இருந்தோம். அவங்களையெல்லாம் நாங்கள் தேடி சென்று எங்க கையாலேயே செலவு செய்து அவங்களுக்கு நாங்களே, அதாவது இது ஒரு தர்மம். ஒரு ஆள் இறந்து போய் அது சூத்திரனா பிராமணா பாக்குறது இல்லை, அவங்களோட ஆத்மாக்கு சாந்தி அடைய வேண்டும். அதாவது இந்த அநாத பணமா தூக்கி வீசிட்டு இந்த நாய் பண்டிகளை வீச மாதிரி வீசக்கூடாது. ஏன்னா மனிதத்துவம் வேணும். அதுக்காக எங்க அப்பா நிறைய காசு, கிடைக்கிற காசுகளை சேர்த்து வச்சு இப்படி ஏதாவது ஒண்ணா தானாவே கொண்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பார்த்து 31 நாள் செய்யக்கூடிய தானங்களை கோவில்களிலே பாரம் கொடுத்து அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்வார். பிறக்கிறதுக்கு கல்யாண பர்த்டேக்கு பரிசு கொடுக்கறது பெருசு இல்லை. கடைசி நேரத்தில் அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்துவதுதான் பெரிய புண்ணியம். நன்றி, மிக்க நன்றி ஐயா. விடைபெற்று இன்னொரு கேள்வி சர்மா ஐயா, குருக்கள் ஐயா. இந்த நீங்க குறுக்களையாட்டே கேளுங்க, நான் கேள்வியாக மட்டும்தான் ஐயாவும் பதில் சொல்லுவேன். குருக்கள் 2 பேரும் கேட்கலாம். 2 பேருக்கும் தெரிந்த விடயங்கள் தானே, மக்களுக்கும் தெரிந்த விடயங்கள். இப்ப இறந்த உடலின் சாம்பலை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது, எங்களோட இருப்பிடத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு நடைமுறை. அது யார் கொண்டு வந்தது என்றது அப்புறம் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது அதை நான் திரும்ப என் கையால் என் பேக்கில் வைத்துக்கொண்டு காசிக்கோ காஞ்சிபுரத்துக்கோ இங்க ராமேஸ்வரத்துக்கோ எப்படி போற, அந்த சாம்பலையும் கொண்டு போற, நடத்தது வெகு தூரம் போகக்கூடாது அந்த கட்டுப்பாட்டையும் மீறி போகிறேன். இது குற்றம் இல்லையா? இது எந்த அளவுக்கு சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது? சுடுகாட்டிலே அதுக்கு ஒரு பிரான்ச்சுகள் இருக்கு. அவங்களுக்கு அஸ்தி எடுத்து போத்தல்ல வச்சு கட்டி அந்த காட்டுக்குள்ளேயே வச்சிருந்து இந்தியாவுக்கு புறப்படும் போது பிளைனுக்கு போகும்போது அங்க போய் சென்று அதை எடுத்துக்கிட்டு போறதுதான் இப்ப உள்ள வசதிகள். ஆனால் அப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு கொண்டிருப்பது அவ்வளவு சரி. வசதிப்பட்ட நாட்டுகள்லையும் தேசங்கள்லையும் இருக்குது. ஒரு கிராமப்புறத்துல, ஒரு இலங்கையில கிராமப்புறத்துல அந்த வசதி இல்லாத இடத்தில் இது எந்த மாதிரி கடைபிடிப்பது? எப்படியும் சுடுகாடுன்னு ஒன்று இருக்குதானே, எரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இப்ப எலக்ட்ரிக்கல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரி ஆபீஸ்களிலே இப்ப நான் இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முந்தி பார்த்தேன். அவங்களே அட்ரஸ் எழுதி போத்தல வச்சு அவங்களோட ஆபீஸ காப்பாத்தி வச்சு கொள்றாங்க. இவர் எப்ப இந்தியாவுக்கு போறாரோ அப்ப அவங்கள்ட்ட போய் வாங்கி கொண்டு போறாங்க. எல்லா இடமும் அந்த வசதி இல்லை. லண்டன்ல இருக்கு ஐயா. ஆனா எங்களுடைய கர்மம் சில நேரம் அவன் லேபலை மாத்தி விட்டான்டா அடுத்தவண்ட அஸ்தியத்தான் இவர் கொண்டு போவார். அப்படின்னு நடந்திருக்கீங்க. ஒரு ஆள்ட பேரை எழுதுறதுக்கு அந்த அஸ்தியை சேமிச்சு எழுதி சேமிக்கிறவன் இன்னொரு ஆள்ட பேரை போட்டுட்டான், வாங்கி கொண்டு போயிட்டாங்க. காலையில கர்மா முடிஞ்சது, இவன் சொல்றான் ஐயோ இந்த பாத்திரத்தை நான் வைக்கலையேன்னு. அங்க போய் பார்த்தா இவரோட ஒரிஜினல் அஸ்தி இருக்கு. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் நடக்குது. அந்த ஆத்மாவிற்கு முதல் உண்மையாக இறந்தவர் ஆத்மாவுக்கு முதல் நாங்க சொர்க்கத்துக்கு போயிருக்கோம். கொஞ்சம் பிறகுதான் அவர் இவர் மட்டும் காத்து கொண்டு இருப்பார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடருங்க. மிக நன்றி. நான் விடைபெற்று மீண்டும் இணைந்து கொள்கிறேன். ஐயா அவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. கேட்டுக்கொண்டிருங்கோ. நடைபெறும் ஆன்மீக பாலம். நான் இரவு வேலை படத்திலிருந்து எழும்பித்தான் பெறுவேன். மிக்க நன்றி. சரி அண்ணா, நன்றி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க எல்லோருக்கும் நானும் நன்றி அண்ணா. நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் வாங்கோ, தொடர்ந்து பேசுவோம். உங்களோட கேள்விக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுல பதில்கள் தாரோம். சைவ சமயம் மேன்மைக்குள் சைவ நீதி வாங்கோ. அப்புறம் இந்த நாள் இணையராக உங்களுக்கு பின்னுக்குள்ள மரம் மலைப்பாம்பு மாதிரி இருக்கு. நன்றி. அனகொண்டான்னு சொல்றாங்க இப்ப எல்லாம், பாம்புல அனகொண்டா. அது மாதிரி அப்படி வளைஞ்சு பின்னுக்கு நல்ல சிகப்பு பூக்கள்.
நல்ல வடிவான பேக்ரவுண்ட். நன்றி நன்றி ஐயா. ஐயா உங்க இந்த ஆடி அமாவாசை வந்து எப்ப வரும் ஐயா? அது பார்க்கணுமாம்மா, அவங்களுக்கு பார்த்து சொல்லணுமா? ஆமாம் ஆமாம், அடுத்த அடுத்த வாரம் வரும் பொழுது பார்த்து சொல்லுங்க. இப்ப அடுத்த வாரம் சொல்லு. ஓகே. அப்போ இந்த நீ பாருங்க, நீ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து இப்ப 45 நிமிஷம் வரைக்கும் நல்ல விஷயங்களை, கருத்துக்குள்ளது தேவையான விஷயங்களை, எல்லாருமா ஐஸ்வர்யா வந்தால், சர்மாயா வந்தால், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இதெல்லாம் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாருங்க. இதெல்லாம் யூனிவர்சிட்டியிலுமே படிக்க முடியாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு யூனிவர்சிட்டியாக கருத்தரங்கமாகவும் அமைஞ்சதுக்கு நான் சந்தோஷம். நடாமோனுக்கு நன்றி. இப்ப அந்த அவர் முதல் கேட்ட இது சம்பந்தப்பட்டதுதான் ஐயா. இப்ப ஒரு நேர்த்தி கடன் நாங்கள் ஒரு முதல் நீங்கள் காசிக்கு சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு காசிக்கு போக வசதி இல்லை, வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்று வைத்து கொண்டோம்னால் நாங்கள் இப்ப அதை போய் இப்ப இலங்கையில ஒரு திருக்கேசரத்திலே அதை செய்திருந்தோம். ஆனால் அதுக்குத்தான் போய் செய்ய வேணும் என்று இருந்தால் இப்ப ராமேஸ்வரத்திலேயோ அல்லது ஒரு நேர்த்திக்கடனுக்கு போகணும் என்று சொன்னால் இப்ப அது எவ்வளவு காலம் அப்படி என்று இல்லத்தானே. இப்ப எங்களோட வசதியை பொறுத்து நாங்கள் எப்பவும் அதை போய் செய்ய முடியுமா? இல்லையம்மா, எப்பவுமே இந்த அஸ்திகளை காக்க வைக்க அஸ்தி இல்லையா? அஸ்தி இல்லை, சும்மா பொதுவாக பிரார்த்தனைகள் நீங்க எப்பவும் செய்யலாம். ஆனால் பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு தீட்டு தொடக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆசூசமாக இருந்தால் போகக்கூடாது, புண்ணியஸ்தலங்களுக்கு போகக்கூடாது. அதெல்லாம் முடிச்சு புண்ணியாதானம் பண்ணி கோவில் வழிபாடு செய்து நீங்கள் எந்த இடத்துக்கும் எந்த ஆலயத்துக்கும் நீங்கள் நேர்த்தி கடன், அதாவது அதான் ஜாதகத்திலே தெரியும், பூர்வ ஜென்ம தேவதா சாபம். சில பேர் இந்த குழந்தை பிறக்கிற நேரம் வீட்டுல உள்ள தோட்டத்தில் உள்ள வைரவருக்கு அதை பண்றேன் இதை பண்றேன் செய்யாம விட்டுட்டு வந்தால் இந்த குழந்தை பிறந்த பிறகு ஜாதகத்திலே காட்டும் தேவதா சாபம். அதாவது நேர்த்திக்கடன் கொடுக்கும். அதாவது நீங்க வீடு வாங்குறீங்களாமா, ஒரு வீடு வாங்கி மாசம் அந்த 2 கட்டாட்டியா ரெட் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அது மாதிரி ஜாதக ரீதியாக பல துன்பங்கள் நாங்கள் நேர்த்தி விடுவோம். அதனால்தான் நேர்த்திக்கடனை கட்டி ஒரு துணியில கட்டி வச்சுட்டா என்னையும் நினைவா இருக்கும். காணிக்கை கட்டுவது, காணிக்கையாக கட்டி வைக்கிறோம். ஆகவே இந்த சும்மா நேர்ந்து வச்சு அதை தாரேன் இந்த தாரேன்னு சொல்றதை விட ஒரு காணிக்கை கட்டி அந்த காணிக்கை கொண்டு போய் அந்த இறைவனத்திலே சமர்ப்பிப்பது ஒரு பெரிய புண்ணியம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. வேறு யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. அதுக்கு யாரும் கேள்விகள் கேட்க இருப்பின் ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். இனிய கலை உற்சாவன வணக்கம் சொல்லியண்டி. இனிய கலை உற்சாவன வணக்கம் ஐயா. உற்சாவன வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிக மிக பொருத்தமான கேள்விகள், நிறைய கேள்விகள் என்ன டைம் இருந்தது. அப்படி அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இன்று நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்தரங்கம் மாதிரியே இருந்து எனக்கும் அந்த பதில்கள் கிடைச்சது ஐயா. மிக்க நன்றி. ஆன்மீக பாலம் சிறப்பு ஒரு நிகழ்ச்சி. நிறைய கேள்விகள் இல்லாலும் உங்களுக்கு நிறைய கேட்டுக்கொண்டிருக்கவும் அறியவும் பல தகவல்களை எடுத்துக்கொள்றதுக்கும் எனக்கு இந்த நிகழ்வு மிக பிடிக்கும். அறிந்து கொள்ள நானும் அவளாய் மீண்டும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. மிக்க நன்றி. நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரஜினி, நன்றி. எங்க சைவ சமயத்துக்குள்ள மட்டும் இல்லையம்மா, பைபிளை தொட்டீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர், புரொட்டஸ்டன்ட், இப்படி நாங்க பார்த்தோமானால் அகமதத்தினவர் எல்லாருக்குமே இது சம்பந்தமான நிறைய கிரியைகள் இருக்கிறது. இப்ப நான் ஒரு பொல்லாதவன், இந்த ஊர்ல சண்டியனா அப்படி இப்படி இருந்தால் கூட இந்த வேத ஆகம முறைப்படி சேர்ச்சில என்ன கோயில் உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் குற்றவாளி. இப்ப நான் நல்லவனா இருந்தா தான் இந்த கோயில்களுக்கும் எடுத்து கொண்டு போய் அந்த சவத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அவளாடி பின் வழியால எடுப்பாங்க. பாருங்க, எல்லா சட்ட திட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. இப்ப ஜெயா நடேசன் கேட்டுக்கொண்டிருப்பா, அதுக்கு ஏதாவது பதில் தரதான் தரலாம்.
அதெல்லாம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அதற்கு பார்த்து கொண்டு இருக்கிறது. என்னமா இது மனிதனுடைய வாழ்க்கை. மனிதன் என்பவன் மதத்தினாலே பிரிக்கப்பட்டானே ஒழிய எல்லாரும் ஒரே ஒன்றே. தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். ஆமாம். அதனால்தானே அந்த பைபிள்ல முதல் சொல்றான் INRI Latin verse, Easter the Nasser king of the Jews. அது எதுல பைபிள்ல இருக்கிறது என்ன சொன்னீங்களா ஐயா? நீங்க அந்த சிலுவை தொங்க போட்டிருப்பாங்க தானே, ஆமாம் ஆமாம். அந்த சிலுவையில INRIன்னு போட்டிருக்கு. மீண்டும் ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. அதை INRI. ஓகே. ஈசர் த நாசர் த கிங் ஆஃப் த ஜூஸ் சரிதானா என்பதை ஜெயா நடேசன் உறுதிப்படுத்தவோ அல்லாட்டி சரி ஐயா. INRI என்று சொன்ன நீங்க சரி. அது சிலுவையில மேல் எழுதி இருக்கிறது அதுதான். ஐயா எல்லாம் படிச்சிருக்கிறார். ஆமா, நான் பைபிளே 6 வருஷம் தொடர்ந்து படிச்சோம். ஐயா சரியான INRI என்று மேல் எழுதி INRI என்று சொல்லி இந்த பிலாத்துவால் யூதர்களுடைய அரசன் என்று அதை அந்த பிலாத்து மன்னன் அது இந்த ஓமுக்கு சமமானது. இப்ப நாங்கள் இந்து மதத்துல ஓம் சொல்றோம் தானே, அது மாதிரி அந்த INRI லத்தீன் வேர்ட்ஸ். இல்ல அவர் தான் தமிழும் இல்ல, லத்தீன். ஆமாம். அவர் சொல்லுவார், நான் இந்த உலகத்துக்கு அரசன் இல்லை, நான் இந்த உலகத்துக்கு உலகத்துக்கே ராஜா அவர் தான் சொல்லுது பைபிள். ஆமாம், அவர் சொல்லுவார் இவர் யூதர்களின் அரசன் என்றுதான் அந்த பிளாத்து அதுல அச்சமா உறுதியாக அச்சிட்டு அதை சிலுவையில எழுத சொல்லி. அந்த காலத்துல நாங்கள் கொஞ்சம் இந்த பைபிள் படிக்கிற நேரம் வீட்டுகள்ல தோஷங்கள் இருந்தால், உடம்புல தோஷம் இருந்தால் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா INRI சொல்லி கூட இப்படி காட்டுனா போதுமா. இது திஷ்டி. லட்சுமி அவர்களும் இணைந்திருக்கிறார். ஏதாவது கேள்வி கேட்க வாட்டும். வணக்கம். வணக்கம், வாங்கோ. ஐசஸ் நசரின் ரெக்ஸோ ஐடோனஸ் என்று சொல்லி இதுல இந்த இருக்குது மேல இருக்கிறது. இதுல இருக்கு மேல மேல பதிச்சிருக்கிறது. அது அந்த பிளாத்து தெரியாது. ஏக்கா காட்டுங்க. ஏக்கா கொஞ்சம் மேல இருக்குது. பிரிம்பாளதி இருக்குதுல. தெரியாது. பிளாத்துவினால் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசு யூதராஜாவே என்பார்கள். அது ஒரு உறுதிமொழி. இவர் உண்மையிலேயே கடவுளின் அரசன் தான் என்று, இவர் உண்மையிலேயே இறை மகன் அரசர் என்று அந்த பிளாத்து உறுதியாக அதை அச்சிட்டு இருக்காங்க சிலுவையில. ஓகே. நசரேனாகிய இயேசு யூதரின் ராஜா. ஆமா, நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கமா, தேடோடுமா, அது சம்பந்தமா பேசுவோம். லட்சுமி அவர்கள் இணைந்திருந்தார். வணக்கம். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய வணக்கம். மியூட் பண்ணி இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நான் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஐயா என்ன கதைக்கிறார் என்றதை இனித்தான் கேட்க போகிறேன். நன்றி நன்றி. பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு கொண்டே விட்டுட்டு வேற லேட்டா போயிடும் அம்மா. அதான். சரி சரி சரி. நன்றி ஐயா. என்னோட கேள்வி ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரியா, நன்றி. சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அதிலேயும் பாருங்க, காலை எழுந்ததும் கருத்துடன் ஆசாரத்துடன் அண்டன் துலகி நெத்தியில் ஒரு விபூதியாக வைக்க வேணும், ஒரு புட்டாது வைக்க வேணும். புட்டு இல்லாட்டி இப்பதான் ஸ்டிக்கர் போட்டு விற்கிது, வச்சு கொள்ளலாம் என்பதை லட்சுமிக்கு தெரியப்படுத்துகிறது. நன்றி ஐயா. நான் விபூதி வச்சுக்கிறேன் ஐயா. விபூதி அணிவேன் எந்த நேரம். விபூதியை விட நீங்க ஒரு அடுத்த வரும், நான் வேணா ஒரு ஸ்டிக்கர் வாங்கி தர வரும்போது ஒரு பிச்சு கொண்டு வாங்க. சரி சரி. பெண்களுடைய முகம் ஒரு நாளும் ஃப்ரீயா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு திலகம் இருக்க வேணும். உச்சி திலகம், மதிக்கின்ற மாணிக்கம், மல்லிகை எல்லாம் சொல்றாங்க தானே.
ஓம் ஐயா. இந்த பைபிளுக்கு கூட பாருங்க, அந்த ஐயனாரை அந்த இயேசு கிறிஸ்துநாதருக்கு மேலே எழுதப்பட்ட ஒரு சின்ன துண்டுல வச்சதுனால்தான் அந்த சிலுவைக்கு மதிப்பு. உண்மை உண்மை. இல்ல அந்த நாளையில வந்த நாள்ல நான் அதை வைக்க விட்டதுல ஐயா அந்த பழக்கத்துக்கு அது வருது இல்ல. விபூதி அணிஞ்சு கொண்டு போவேன் எங்கேயும் அந்த பொட்டுக்கு. நீங்க பாக்கெட்ல வச்சு கொள்ளுங்க, போற இடத்துக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது சரி சரி தியாகத்தோட தயவு செய்து வாங்க கையெழுத்து. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி. உங்களை அறிவித்தலுக்கு நன்றி ஐயா. எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஜெயா நடேசன இதுல வரும்போது பாருங்க, நெத்தியில பொட்டு வச்சு கொண்டுதானே வார பாருங்க. தமிழ் கலாச்சாரம் பாத்தீங்களா? நான் எப்ப நிகழ்ச்சியிலும் ஜெயா நடேசன முகத்தை பாக்குறது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு நேரத்துல எத்தனை தடவை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கு பற்றி என்னம்மா இந்த நிகழ்ச்சிகளையே சிறப்பாக செய்யும் போது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலர். மூன்றாவது தேர்ட் ஐஸ் வில் ஓபன் சொல்றாங்க. இந்த குழந்தைகளுக்கு பைபிள் முறைப்படி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த ஃபாதர் ஆகப்பட்டது 2 கண்ணுக்கு பறந்து 3ஆம் கண்ணை ஓபன் பண்ணி தேர்ட் ஐஸ் will be open. நன்றி ஐயா. வணக்கம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நேரம் 52. ஐயா, நீங்கள் உங்களது தொகுப்பை வேணும் என்றால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். யாராவது இணைந்திருந்தால் தயவு செய்து வந்து ஏதும் கேள்விகள் இருந்தால் ஓடி வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். வாங்கோ வாங்கோ வாங்கோ. 8 நிமிடங்கள் இருக்கின்றது. ஐயா, மகர ராசிக்கு இப்போது காலம் நல்லா இருக்கா ஐயா? மகர ராசிக்கு இப்ப கிரகபலம் நல்லா இருக்குமா? சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான். கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம். ஒரு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, நோய் நொடியிலேருந்து தப்பி வாரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல நேரம். இப்போ நேரம் அரசாங்கத்தால ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் பணம் கிடைக்கும். எங்க வீட்டிலும் ஒரு ஆருக்கும் மகர ராசி தான். அது ஆட்டி படைக்குது ஐயா. அடிக்கிறது சொல்றதுதானே எதிர்பாராத பண வரவு சொல்லுவாங்க தானே. அதெல்லாம் இப்ப இது. ஆனால் வார செப்டம்பர் பிறகு திடீர் யோகங்கள் இருக்கு. திடீர் யோகங்கள் இங்கயா பிற நாடுகளுக்கு யாராவது அவங்கள கூட்டிக் கொண்டு போய் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலாம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இறை வணக்கம் எங்களுக்கு வேணும். காலையும் மாலையும் ஆசாரத்துக்கும் அண்டம் தொடங்கி சொல்ற மாதிரி காலையிலையும் ரோசரி ஜெபிக்க வேணும், சாமி கும்பிட வேணும். இந்த மாலை நீங்க போன வாரத்துல எல்லாம் இந்த செபமாலை பத்தி தான் பேசுனீங்க. செபமாலை தந்தது குருநாதா திருவாவன்குடி பெருமாளை. எல்லா மதத்திலும் செபமாலை இருக்கு. சும்மா இருக்கும்போது ஜெபிச்சு கழுத்துல போட்டு கொண்டால் அதே பல கிரக தோஷங்களை நீக்கும். அது காவலும் தான் ஐயா. அது காவலும் தான் எல்லா கஷ்டங்களையும் நீக்கும். நான் படிக்கிற காலத்துல இந்த பாடல்கள்லாம் சுத்தமான ஹார்மோனியத்துல அந்த கோயில்ல படிப்பாங்க. நாமம் திவ்ய பெருமானே. சில நேரம் நான் உட்கார்ந்து நான் கற்பனை செய்யும்போது அந்த காலத்துல படிச்சது, பாடப்பட்ட பாடல்கள், கேட்கப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் இந்த தலைக்குள்ள வந்து எனக்கு புத்திய கொடுக்கும். ஆமா. இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறது. அன்புடன் அழைக்கிறோம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். யாரும் வராங்களான்னு பாப்போம்மா. பத்மினி இணைஞ்சிருக்கிறார். பத்மினி, ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க? வந்திருக்கிறீங்களா? இல்ல, நான் முதல் பாமோதிலையும் கேட்டு கொண்டிருந்து இப்பதான் ஜூமை போட்டேன். எல்லா ஐயாவுக்கு நன்றிகள். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கேள்விகளே இல்லை. மற்றவை சொல்றதுல கேட்டு கிரகிச்சு கொள்ளுவான். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் செல்வி நித்யானந்த. மற்ற அனைவர்களுக்கும் வணக்கம் கூறிவிட நன்றி, வணக்கம். இதுல பாருங்க, பேசுவது ஒரு அனுகிரகம்.
எல்லாரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பதே இந்த 2 செவிகள் செய்த புண்ணியம். ஆமா. அதான் இந்த செவியால கேட்பது செவியாக நல்ல பாடுகளோ, நல்ல பைபிள் வசனங்களோ, நல்ல புராணங்களோ, நல்ல பக்தி பாடல்களோ, கந்த சஷ்டியோ எல்லாமே செவியால கேட்பது. கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் எத்தனை விஷயங்கள் பேசியிருக்கிற இவ்வளவு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு பாதி புண்ணியம். ஐயா இன்னைக்கு நான் மன்னிக்காம இருக்கிறதுக்கு என்னன்னா என்னுடைய கேள்வி, இப்ப ஒரு ஆள் இறந்து போய் அதுல அந்த சாம்பலை கொண்டு போய் கரைக்கணும் தானே, அதை இங்க உள்ள கடல்லையும் கரைக்கணும், ஆனா காசியில கொண்டு போய் கரைக்கணும், அதுக்கும் இங்க என்ன வித்தியாசம்? ஏன் அங்க கொண்டு போய் கரைக்கணும்? அதாவது காசியில நாம இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையிற மெயின் பாக்ஸ். இப்ப இங்கேயும் கரைக்கிறோம், அதனால குற்றம் இல்லை. சரியா? சும்மா கல்லு, மாணிக்க கல்லு, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான வைரக்கல்லுன்னு ஒரு தேடித்தானே வாங்குறோம். அது போல காசி என்பது வைரத்துக்கு சமமான இடம். இப்ப எல்லா இடத்திலையும் கரண்ட் இருக்கு, ஆனா மெயின் பாக்ஸ் ஒண்ணு இருக்குதான் அளவை தொட முடியும். தலைமைத்துவம். ஆகவே எல்லா இடத்துக்கும் பொறுப்பான அந்த காசி அங்கே சிவபெருமான் இறந்தவருடைய காதுல உபதேசம் பண்றாராம், ராமா 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 ராமா. அதனாலதான் பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த தள்ளாத வயசுல காசியில ரூம் எடுத்து தங்கி வீடு வாங்கி அங்க இருக்கிறார்கள். தண்ட உயிர் அந்த மண்ணிலே போக வேணும்னு சொல்லி. காசி விசேஷமா நடந்தானே அங்க வந்து காசி கஷேத்திர நிவாசஞ்ச காலபைரவ தரிசனம் அகோர பாபம், தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யப்பட்ட சகல சாபமும் நீங்குவதற்கு ஏக வில்வம் சிவார்ப்பணம். அதனால்தான் வில்வத்தை கொண்டு போய் காசி சிவனுக்கு பூஜை பண்ணுவது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வழி ஆத்மீக பாடம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, நாங்கள் நிறைவு செய்வோமானால் செய்தோம். ஆமாமாக்கியா, அடுத்த நிகழ்வுக்காக இணைந்திருக்கிறார்கள். ஆமா, எப்பவுமே குறிப்பிட்ட நேரத்துல அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு அதுதான் ஆசை. சரிங்களா? அப்ப நாங்க நிறைவு செய்வோமா? ஆமாக்கியா. 6 தளந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தடியேள் வாழ்க, கூறம் வாழ்க, செல்வன் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அடங்கும் வாழ்க, வாரிலா வள்ளி வாழ்க, வாழ்ந்து சீரடியார் எல்லாம் என்று சொல்லி நடாமோருக்கும் உங்களுக்கும் வாணிக்கும் இங்க கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திங்கட்கிழமை நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. இதுவரை நேரமும் மதிப்புக்குரிய ராமநாத குருக்கள் ஐயாவின் ஆன்மீக பாலம் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக சமய சிந்தனைகளோடு இணைந்து கொள்பவர்கள் நீங்கள்